மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா பார்த்தோம்னா மாறனோட கடைக்கு வராங்க. வந்ததுமே மாறனை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இனிமேல் நீ கனிக்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வீரா, நான் அந்த குடும்பத்தை தான் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன். ஆனால் கனி எப்போ எங்கள் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சோ அப்போமே நான் அவன் மேலே வச்சிருக்கிற பாசம் 2 மடங்கு ஆகிப்போச்சுது. உண்மையை சொல்ல போனால் ராகுவோட பொண்ணுன்னு தெரியாமல் தான் நான் அவளோட பழக ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியும். தயவுசெய்து அவட்ட பேசுகிறத மட்டும் நீ வேண்டான்னு சொல்லிடாது அப்படிங்கவும், என்ன எங்கள் அக்கா போன இடத்துக்கே கனியை அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா? ஏற்கனவே எங்கள் அக்காவை தான் என்கிட்டருந்து பிரிச்சுட்டேன், இப்போ கனி என்கிட்டருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே மாறன் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன வீர அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இனிமேல் நீ கனிக்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாறன் அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. இந்த மாதிரிக்கு வீரா பேசிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆனதுமே கனி வழக்கம் போல் அவங்க மாறனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ரவுடி, என்ன சாயந்தரமா நம்ம பார்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரவும், அப்போ மாறன் உடனே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ரவுடி, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போகவும், உடனே கனி பார்க்குறாங்க, என்னது இவர் நம்மக்கிட்ட எதுவுமே பேசாமல் போகிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ மாறனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரவுடியா என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது, அவன் ஏதோ அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறாருமா, அதனால தான் அவர் பேசாமல் இருக்கிறாரு, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே கனியும் சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க மாறன் கிட்ட பேசுறாங்க. ஆனாலும் மாறன் எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு போகவும், உடனே கனிக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிருது. இவர் என்கிட்ட பேசாம போறது பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போகவும், அப்ப மாறனோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, ஐயோ அந்த குழந்தை எந்த அளவுக்கு மாறன் அண்ணன் மேல பாசமா இருந்திருந்தானா அவன் அழுதுகிட்டே போவா. ஆனா மாறனோட நிறமே நம்மளுக்கு புரியுது. வீராணி இந்த மாதிரிக்கு திட்டிட்டு போனதுனால தானே மாறன் அண்ணன் அவ கனிக்கிட்ட பேசாம அவர் அவாய்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்தது கனி வீட்டுல அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வள்ளி என்ன கனி ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப கனி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ கனி என்னாச்சுது, ஸ்கூல்ல யாராவது உன்னை திட்டாங்களாமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா அப்படிங்கும்போது, அப்ப என்னாச்சு அப்படிங்கும்போது, ரவுடி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கவும், அப்ப வீரா அது கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கனி சொல்கிறாங்க, எனக்கு அப்பா இருந்து இல்லாத மாதிரி தான், எனக்கு அம்மாவும் இல்லை. ஆனால் அங்கே ஸ்கூலில் எல்லாரும் அப்பா அம்மாவோட எவ்வளோ சந்தோஷமாக வரும்போது எனக்கு எப்படி ஏக்கமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அந்த ரவுடிக்குள்ளே பழகும் போது தான் எனக்கு அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் அவரை நான் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துட்ருக்கிறேன். இப்போ என்னென்னா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. தப்பு பண்ணாதானே பேச மாட்டாங்க, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறமா எதுக்காக அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறாரு? நான் இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணி நீ பார்த்துருக்கிறியா? ஆனால் ரவுடி என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அளவும், அப்போ வள்ளி சமாதானப்படுத்துகிறாங்க, எங்கள் பாரு கண்டிப்பாக ரவுடி உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட தான் பேசவே இல்லையே வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா தூரத்தில் இருந்து பார்த்துட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கனி மேலே மாடியில் நின்றுக்கிட்டு அவங்க மாறன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரவுடி என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்கிட்ட இந்த நீ பேசவே மாட்டே அப்படின்னு சொல்லும் மாறன் இதை கேட்டு கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வீராவும் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே கனி ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க ஆதித்யா வராங்க. வந்ததுமே என்ன கனி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ அவங்க ஆதித்யாவோட பையன் சித்துவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனி நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கிறா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பேசவே மாட்டேங்கிறா சரி அப்படிங்கும் போது உடனே ஆதித்யா என்ன கனி என்ன ஆச்சுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்னில் அங்கல் அப்படிங்கிறாங்க. சரி வாரியா என் கூட நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது அப்ப சித்து வா கனி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நீ உங்க வீட்டுக்கு போ அப்படிங்கவும், உடனே கனியும் சரி அப்படின்ட்டு அவங்க கூட போயிருந்தாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா மலர் பதட்டத்தோட வராங்க. அப்போ உடனே வீரா மலர்கிட்ட கேட்குறாங்க, என்ன மலர் என்ன ஆச்சுது, கனி ஸ்கூலில் தானே போய் கூப்பிட்றதுக்காக போனேன், என்னாச்சு அப்படிங்கும்போது கனியை காணலக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மலர் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஸ்கூலில் கனியை தேடிட்டேன், அவளை காணலை அப்படின்ட்டு இருக்கவும் உடனே பதட்டமாக இருந்தாங்க. அப்போ வள்ளி கேட்டுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, வள்ளியம்மா கனியை காணலை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ கண்ணிக்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ மாறன் அங்கே இருந்துட்டு இருக்கவும் உடனே அவங்க வள்ளி
வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நான் சொல்கிறத கேளு, மாறன் கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், கண்டிப்பாக வந்து மாறனால் நம்ம கனியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வீரா வந்து அவங்க ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்போ வந்து வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, மாறா நம்ம கனியை காணலடா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் வந்து என்ன வள்ளியை தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்னாச்சு தெரியல, கனியை காணலை, அவள் 2 நாளாக வேற ரொம்பவே அப்செட்டாக வேற இருந்தா, அவளுக்கு வேற ஆபத்துக்கு வந்திருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து அவள் தப்பிச்சா, இப்போ அடுத்ததான் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படிங்கவோ உடனே மாறன் பார்த்தோம்னா ஆவேசத்தோடு அவங்க வந்து களத்தில் இறங்குறாங்க, எப்படி கனியை காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே வீரா வந்து அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ வீராட்ட வந்து அவங்க மாறன் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ம பிரச்சனையில் இப்போ தூக்கி எறிஞ்சு தள்ளி வை, இப்போ வந்து என் பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து பார்த்தோம்னா மாறன் கூட பைக்கில் போகிறாங்க. அப்போ வள்ளி வந்து இதை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கனி கிடச்சிடும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து மாறனும் வீராவும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அப்போ எங்கேயும் தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை. அப்போ வீராவும் மாறனும் சோகத்தோட வீட்டுக்கு வரும்போது அப்போ வந்து வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாறா கனி எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கும்போது, ஆமாம் வள்ளியம்மா எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா ஆதித்யா வந்து கார்ல இருந்து இறங்குறாங்க. அப்போ கனியை அழைச்சிக்கிட்டு வரவும் உடனே வந்து கனியை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் ஓடோடி வராங்க, கனி நீ கிடைச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே ஆதித்யா வந்து வீராட்ட சொல்றாங்க, எங்க பாரு இப்போ கனி நல்லபடியா வந்துட்டா, ஆனா எப்பவுமே அவன் அந்த மாதிரிக்கு வருவாளான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. இதை வந்து மாறன் கூட இருந்து கேட்டுட்டு இருக்கும் போது உடனே வீரா பாக்குறாங்க. அப்போ ஆதித்யா வந்து சொல்றாங்க, இங்க பாரு என் விஷயத்துல இன்னும் நீ தலையிடாம இருந்தா உன் பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் வருவா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேங்க இந்த மாதிரிக்கு வருவாளான்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு ஆதித்யா சிரிச்சுக்கிட்டே இப்படி வந்து மிரட்டிக்கிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து இதை பார்த்துட்டு இருந்தவங்க, நீ இப்படி வந்து விரட்டிட்டு இருக்கிறியா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இங்கே ஆதித்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே பதட்டத்தோடு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பையனை காணலைங்க அப்படிங்கிறாங்க. என்னது பையனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிருந்தாங்க. நம்ம பையனை பார்க்கறத விட உனக்கு இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்கவும் உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தோம்னா மாறன் வந்து ஆதித்யோட பையனை தூக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வரவும் உடனே வந்து மாறன் வந்து இந்தாங்க உங்க பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க பையன் வந்து என்கிட்ட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுதாங்க. அப்போ ஆதித்யா பக்கத்தில் வரவும் இப்போ மாறன் வந்து சொல்றாங்க, எங்க பாரு ஆதித்யா உன் பையன் இப்போ எந்த சேதாரமும் எல்லாம் வந்திருக்கிறான், ஆனால் எப்போவுமே இப்படி வருவானான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மாறன் வந்து ஆதித்யா சொன்ன அதே டைலாக்கை அவங்க திரும்ப சொல்லவும் இப்படி கேட்டதுமே ஆதித்யா அப்படியே பார்க்குறாங்க. அப்போ உடனே மாறன் சொல்கிறாங்க, நீ என் பொண்ணுக்கு ஏதாவது நீ பண்ணணும்னு சொல்லி நினச்சின்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஆதித்யா வந்து இவனுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாறன் கடையில் இருக்கவும் அப்போ வந்து கனி அங்கே வராங்க. வந்ததுமே ரவுடி என்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து மாறன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. இங்க பாரு நீ மட்டும் பேசலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் நேற்றுக்கு காணாம போனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டம் அடைஞ்சிங்க, ஆனா நான் அவங்களோட தான் இருந்தேன், ஆனா உண்மையிலே நான் காணாமவே போயிருவேன், அப்புறம் உங்க கைக்கு நான் கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே மாறன் அப்படியே கனின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்க கனி வந்து பாத்தியா ரவுடி நீ வந்து என்கிட்ட பேசினியா, உன்னை பேச வச்சுட்டேனா அப்படிங்கும்போது இப்போ மாறன் வந்து கண்கலங்குறாங்க. அப்போ வந்து உடனே கனி சொல்றாங்க, அங்க பாரு ரவுடி என்கிட்ட இன்னும் நீ பேசாம இருந்துன்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இதனால மாறன் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அது வீரா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து வீராவோட மனசு என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது கனியை நம்ம எவ்வளோதான் தடுத்து நிறுத்தினாலும் அவள் மாறனை தேடி தான் அவள் போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து வள்ளி அங்கே வராங்க. அப்போ வீராட்ட சொல்கிறாங்க, பாத்தியா வீரா நீ வந்து கனியை எந்த அளவுக்கு நீ தடுத்து நிறுத்தின, அதனால மாறனும் பேசாம தான் இருந்தான், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தை நீ நிறுத்தவே முடியாது, நீ என்ன பண்ணினாலும் சரிதான் கனி கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் உடனே வீரா வந்து பார்க்குறாங்க. என்ன வள்ளியம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இனிமேல் நீ வந்து கனியை மாறன் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, என்ன இருந்தாலும் சரிதான், இது ரத்த பாசமாக்கும், அது விட்டு போயிருமா என்ன அப்படின்ட்டு இருக்கும்போதே அப்போ வீராவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம அக்காளோட நிலைமைக்கு இவன் தானே காரணம், ஆனால் கனி என்னென்னா இந்த மாதிரிக்கு அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதனால் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாவால் தான் வீராவுக்கும் கனிக்கும் ஆபத்து வருங்கிற விஷயத்தை வந்து மாறன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால் ஆதித்யாவிலிருந்து இவங்க 2 பேரும் எப்படி அவங்க காப்பாற்ற போகிறாங்க. இதனால் பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க நினைக்கிறாங்க, அதாவது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் இவங்க 2 பேரையும் நம்ம காப்பாற்ற முடியும், இந்த சூழ்ச்சியிலிருந்து அந்த ஆதித்யாட்டிருந்து எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம திரும்பி போய் ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ அவங்க கனியை வச்சு தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால் மாறன் அடுத்தது என்ன திட்டம் போட போகிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் ஆகணும், அதாவது வீராவோட இருக்கிற வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.